டே 10 ஆஃப் ஃபிட் வித் மீ இன் 30 டேஸ். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்கிப்பிங் பண்ணலை, சம் ஹெல்த் ரீசன்ஸ்னால. பட் வார்ம் அப், யோகா, ஆசனாஸ், ப்ரீத்திங், மெடிடேஷன் எல்லாமே பண்ணினேன். இன்றைக்கி மோஸ்ட்லி பேக் மசில்ஸை டார்கெட் பண்ணி நல்லா பேக் ஆசனாஸ் நிறையா கொடுத்தேன். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை டார்கெட் பண்ணி பண்ணும்போது ஹோல் பாடியும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். என்னதான் ஹெல்த் சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுதோ அவ்வளோ புஷ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு உடம்புக்கு இது வேண்டான்னு தோணும்போது ரெஸ்ட்டும் கொடுக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகும். மார்னிங் அதுக்கப்புறமா பிளாக் ட்ரை கிரேப்ஸும் ஆல்மண்ட்ஸும் எடுத்துகிட்டு டோர் ஸ்டெப் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு ½ கப் ஆஃப் ஹார்லிக்ஸ், சுகர் அண்ட் பால் போடாமல் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாப்பாடு, தயிர் ஊற்றி எடுத்துக்கிட்டு பீட்ரூட் பொரியல், 2 வேக வச்ச முட்டை. லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸ், வாழைத்தண்டு பொரியல், பச்சைப்பயிறு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு காஃபி. நைட்டுக்கு 100 கிராம் பாயில்டு சிக்கன், புடலங்காய் பொரியல். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி இன்றைக்கி என்னோடய கலோரிஸ் எவ்வளோங்கிறதையும் எல்லாம் நோட் பண்ணி டேவை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நம்மளுக்கு ரெஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ, ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ப்ரோக்ரஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். தேங்க்யூ.